காரியங்க அதிசயம், அதனால் நினச்சே பார்க்க முடியாது. இன்னும் 3 லட்ச ரூபா கடத்தில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் 8 லட்ச ரூபா செலவு பண்ணி வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஒரு 3 சதுரம் வீட்டை முன்னால் கட்டியிருக்கிறேன். 3 சதுரம் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆல்ட்ரேஷன் சும்மான ஆல்ட்ரேஷன் இல்லை, வீடை தரமட்டமாக இடிக்கலை, அவ்வளோதான். இடித்து கட்டலை, மீதி எல்லாம் இஷ்டத்தின்படியே அவனே கேட்ட இடத்த அவன் விருப்பத்தின்படியே அவன் கூட்டின அந்த ஆளை வச்சே நான் பிரித்து கொடுத்துட்டேன். சரி, அதாவது முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா 2018 பிரித்து கொடுத்தேன். 2019 திருப்பி ஆரம்பித்தோம். எனக்கு என் தளத்தை அறுத்து கொடு, 2 தளமும் ஒன்றா இருந்ததால் அந்த தளத்தை அறுத்து கொடுன்னு ரொம்ப போராடினு தான். என்னால் சொன்னேன், இல்லைடா மேலே அப்பா வீடு இருக்குது, அவர் ஒத்தக்கால் செவரில் கட்டியிருக்காரு, அதுவும் தாய் தான் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கின்னு ரெடி பண்ணிக்கின்னு பாஸ் வீடு போய் கேட்டேன். அவரும் என்னடா கேட்டார், இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துங்க சாட்சி. சரி கொடுறான்ட்டு சரி நேராக போகிறேன். போய் நிற்கிறேன். சாட்சிக்கு டைம் வந்தது, நான் போய் நிற்கிறேன். எனக்கு முன்னாடியும் சாட்சிக்கு ஆள் இல்லை, எனக்கு பின்னாடிக்கும் சாட்சிக்கு ஆள் இல்லை. சரி, ஒரு சந்தோஷம். எப்படியும் ஒரு சாட்சி ஒரு 10 நிமிஷம் இருக்கும் சர்ச்சில். நம்ம ஒரு 5 நிமிஷம்